ஜூன் மாசம் என்ன பிளான்? இன்டர்னா ஒரு கம்பெனில போயிடணும், படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் சேர்ந்துட்டு படிக்கணும். ஜூன் மாசம் காலேஜ் வந்துருவாங்க. பிளானும் இல்ல, எப்பறம் உருவாகணும் உண்டு. இப்போதைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், அதே பிளான் தான். ஒன்றும் இல்லை சார், காலேஜ் போனோம், அந்த பிளான் தான் இருக்கு, அவ்வளோதான். ஜூன் மாதம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் ஆதன் சினிமாவுக்கு தளபதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் பிளானே. இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலில் தளபதியோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்களோட இன்டர்வியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ தளபதியோட பர்த்டேவை இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலோட செலிப்ரேட் பண்ணுங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. தொடர்ந்து ஒரு 18-19 படங்கள் விஜயகாந்த் சார் அவர் உடல் பண்றப்போ அந்த டைம்ல விஜயகாந்தை மட்டும் வளர்த்து விடும் எஸ்சிசி அந்த மாதிரிலாம் டேக்லைன். இல்லை அது நட்பு முறைன்றது வேற சார். மண் வாசனை. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அவர் மதுரை. அந்த மண் வாசனையில் நான் அடுத்தது முதல்ல ஒரு படம் பண்ணார், அவருக்கு சரியாக போகலை. ஆக்சுவலாக சட்டம் முரட்டு தான் அவருக்கு ஃபஸ்ட் பிக்சர்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் உண்மை அது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், பட் சட்டம் முரட்டு தான் அவருக்கும் பிரைட்டாக வந்தார், நானும் பிரைட்டாக வந்தேன். அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு குரு சிஷ்யன் அந்த பாந்தம்னு சொல்லுவோம்ல, அந்த உறவு. அவரை நான் நண்பர்னு சொல்ல முடியாது, அந்த குரு சிஷ்யன். நண்பன்னா தோளில் போட்டுக்கிறோம்ல, அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் அவர் அந்த குரு மரியாதை, அது அந்த ஒரு மண் வாசனை. மறுபடியும் அவர் தோக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைப்பேன். கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குங்களா சார் உங்களுக்கும் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும்? நிறைய நான் சத்தம் போடுவேன். அவர் அப்பவும் அவர் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஐயோ, செட்டில் நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு அரகண்டான ஆள், ஃபுல் மடையன்னு சொல்லுவோம்ல தமிழில், மடுப்பாயர். எனக்கு நான் நினைக்கிறது வரலைன்னா கத்துவேன், ஷவுட் பண்ணுவேன், வரும். ஆனால் என்னென்னா ஒரு படம் 2 படம் என்கிட்ட பண்ணிட்டாங்கன்னா ஆஹா இவ்வளவுதானே அவர் அப்படின்ட்டு. உங்களோட சிஷியனாகனு தான் சார் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன் வச்சுக்கிறேன் சார். அண்ட் 2வது எபிசோட் பார்த்தோம் சார். நாங்கள் பார்க்குறப்போ நீங்களே ரொம்ப எமோஷனல் ஆயிருந்தீங்க உங்கள் டாக்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ. மிஸ் பண்ணுறீங்களா சார்? அந்த இழப்பு பெரிய இழப்பு சார். எமோஷனாக இல்லை, நான் உண்மையில் அவள் நினைக்கும் போதெல்லாம் ஃபீல் பண்ணிவிடுவேன். இப்போ நினச்சாலும் டப்புனா, அதாவது நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா நமக்கு ரொம்ப திமிர் வந்துடும் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, திமிரோட அவ்வளவு திமிர் வந்துடும் இல்லையா? ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது நமக்கு ஏதோ அங்கே அடித்தார் பார்த்தீங்களா, இங்கே அடித்தார்ல, இவ்வளோ பெரிய அடி அது. அதுவும் எப்போவுமே ஒரு அப்பாவுக்கு பொன் குழந்தைங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மை. ஆனால் எங்கள் வீட்டில் உள்டா, விஜய் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அந்த அந்த இதில் அந்த சின்ன வயசுல எல்லாரும் கூட ஆச்சரியப்படுவாங்க, எதை கேட்டாலும் அப்பா கேட்கணும்னு சொல்லுவார். அப்படி அது ஒரு பீரியட், அந்த சந்தோஷங்கள் தானே. கண்டிப்பாக சார். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க சார், இதுவும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றனால இந்த கொஸ்டின் வைக்கிறேன் சார். ஸ்டார்டிங்கில் விஜய் சார் அவர்களுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணது எஸ்சிசி சார் தான். ஏன்னா அவரோட டைரக்ஷன் அடுத்தடுத்து வந்தனால வெளிப்படங்களில் பண்ண விடாமல் தனக்குள்ளாரியே, அதாவது தன்னோட டைரக்ஷன்லேயே வச்சு வளர்த்தினாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். வெளிப்படங்கள் பண்ண விடாமன்ற அப்படி சொல்லாதீங்க. அதாவது
ஒரு டிமாண்டட் ஹீரோ ஆன பிறகு தான் வெளியே விடணும். சும்மா என் பிள்ளைய வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. இவரை வச்சு படம் பண்ணால் நமக்கு 4 காசு வரும், ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் வரும் அப்படின்ற நிலைமை வந்த பிறகு வெளியே விட்டேன்னு சொல்லுங்க. பாசிட்டிவாக சொல்லுங்க. கண்டிப்பா சார். இல்லை நான் நான் வெளியே விடல அப்படின்றது இல்லை. முதல் படம் சரியா போல, 2வது படம் ஓகே, 3வது படம் ரசிகன் 150 நாள் ஓடுது. அப்போதான் எப்பவுமே சினிமாவில் என்னன்னா திறமை முக்கியம் இல்லை, சக்சஸ் தான் முக்கியம். வெற்றி ஆஹா அப்படின்னு வர்றாங்க, அந்த நேரத்தில் இல்லை. இப்போ இன்னும் 2 படம் பண்ணி இந்த குதிரை ஓடும், இந்த குதிரை மேலே பணம் கட்டினா நமக்கு ஏதோ வரும் அப்படின்ற நம்பிக்கையை நான் தயாரிப்பாளர்கள்ட்ட கொடுக்கணுமா வேண்டாம்? அது ஒரு 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்று அப்பாவா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, குருவா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய ஹீரோ வெளியே போகும்போது டிமாண்டட் ஆர்டிஸ்டாக போகணும், சேலபிள் ஆர்டிஸ்டாக போகணும். இவனையெல்லாம் வச்சு படம் எடுக்கிறோமான்னு யாரும் கேட்டக்கூடாது. இவரை வச்சு படம் எடுத்தா ஓகேப்பா. அப்படி ஒரு 5 படம் நானே எடுத்து அவருக்கு ஒரு வியாபார அந்தஸ்து வந்த உடனே வெளியே விட்டேன் அப்படி சொல்லுவேன். கண்டிப்பா சார். ஆனா அவரோட இன்டர்வியூ நாங்க பாக்குறப்பலாம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன், பாராட்டவே மாட்டாருங்க எங்க அப்பா. ஒரு விஷயம் சொல்லுவார், நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா, பூவே உனக்காக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் சொல்லிதுனா ஓகே நீ நடிகை நைட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் 1 வேர்ட்ல தான் ஷேர் பண்ணிக்கலாம் சார். அது அந்த வாத்தியார்களுக்கே உண்டான ஒரு புத்தி சார். குரு எப்பவுமே டப்புன்னு பாராட்டிட மாட்டான். ஏன்னா இன்னும் வளரணும், இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையான குருக்கள் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஆஹா சூப்பர் ஆயிட்டா அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம லெவல் அப்படின்னு நின்று போயிடுவாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொன்னா குட்டுன்னு வரலையே, ஓகே ஓகேன்னு தானே வரணும். என்னைக்கு குட்டுன்னு வரும்? நான் பூவே உனக்காக கூட நான் அவரை பாராட்டல. அது பூவே உனக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒரு என்டர்டெய்னிங் ஹீரோ வந்தவர் பூவே உனக்காகல ஒரு ஹீரோ நடிகனாகிறார், ஒரு கதாநாயகன் நடிகனாகிறார். கதாநாயகன் வேற, ஹீரோ வேற. கதாநாயகன் ஆக்கிட்டேன், நான் ஒரு ஹீரோ ஆக்கிட்டேன், அவர் ஆக்டர் ஆக்கினார். யாரு? பூவே உனக்காக டைரக்டர் விக்ரம். அடுத்த பரிமாணம், ஒரு நடிகனுடைய அடுத்த பரிமாணம். அவர் பர்ஃபார்மன்ஸை நான் எங்கே பாராட்டணும்னா, நல்ல ஞாபகம் இருக்கு, சச்சின் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சச்சின்ல வடிவேல் காணாம போயிடுவார். வடிவேல் எவ்வளவு பெரிய காமெடியன் இல்லை, அவருக்கு ஈடு கொடுக்கறதா இருந்தால் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த டைரக்டரை தான் நம்ம பாராட்டணும். ஜான் சொல்லிட்டு அப்படியே நடிக்க வச்சிருப்பாரு. கேஷுவலா இன்னைக்கும் போய் பாருங்க, சச்சினை பாருங்க, வி வில் என்ஜாய் லைக் எனிதிங். அப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் அந்த படம் பார்த்துட்டு இதே வீட்டில் மாடியில் நல்லா நடிச்சிருக்கேன். அதுதான் முதல்ல நான் பாராட்டேன். சூப்பர் சார். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றப்பே தெரியுது சார் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு. அவரோட ஸ்டோரியில உங்களோட இன்வால்மெண்ட் இருந்திருக்குங்களா சார்? டில் துப்பாக்கி முன்னாடி வரைக்கும் அவரோட ஸ்டோரிஸ்ல உங்களோட? நீங்களே சொல்றீங்களே துப்பாக்கி முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சு தானே கேட்குறீங்க. கரெக்ஷன்ஸ் மட்டுங்களா சார், இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு அப்பாவா நீங்க சஜஷன் சொன்னது? குருவா ஓகே சார், இருந்தாலும் அப்பாவா நீங்க? நான் அப்பெல்லாம் அது வரைக்கும் யார்கிட்ட கதை கேட்டாலும் புதுசாக வர்றாங்க கதை சொல்லுவாங்கல்ல, பெரும்பாலும் புது இயக்குநர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எழில், லவ் டுடே, துள்ளாத மனம் வரிசையாக பார்த்தீங்கன்னா, நான் கதை கேட்டேன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சில பாயிண்ட்ஸ் கேள்விகள் தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல, அப்படி 1 2 3ன்னு ஒரு எனக்கு தோன்ற கேள்விகளை கேட்டு எழுதி விஜய்கிட்ட கொடுத்து விஜய் மூலமா டைரக்டர். அப்படித்தான் என் இன்வால்மெண்ட் இருக்குமே தவிர வேற எந்த விதத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வெளிப்படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போக மாட்டேன்.
இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். அண்ட் வந்து இவ்வளோ விஷயங்களுக்கு நடந்ததுக்காக ஒரு விஷயம் சார், ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூவை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டிலேயே கல்லெல்லாம் எரிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரி டைலாக் பேசினா இந்த மாதிரியான இஷ்யூவும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சார்? அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு? அவர் அனுபவத்தில் கற்றுக்கிட்டாரு சார், எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தானே. நான் வந்து என்னைக்குமே நீ காலையில் எழுந்திரிக்கணும், டைமுக்கு ஷூட்டிங் போகணும், டைரக்டர் தான் உனக்கு எல்லாமே, ஒரு வார்த்தை சொன்னது. சிலது வந்து ஜீனாக இருக்கலாம் சார். இப்போ எனக்கு வந்து 8 மணின்னு சொன்னீங்கன்னா 7:55 நான் அந்த இடத்துல இருப்பேன். எனக்கு டைம் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. 9 மணின்னு சொன்னால் 8:55 அந்த இடத்துல இருப்பேன். அடுத்தவங்க நமக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாவே நர்வஸ் ஆகிடுவேன். அதே போல் என்னை யார் வெயிட் பண்ண வச்சா எந்திரிச்சு வந்துடுவேன், கோபமாக எந்திரிச்சு வந்துடுவேன். ஸோ அந்த அந்த அதெல்லாம் தான் டிசிப்ளின் சொல்கிறது. சந்திரசேகர் இது கரெக்டாக இருக்குண்டா அப்படின்னு இப்படியே என் லைஃப் ஸ்டைல் வந்து அவருக்கு ஒட்டியிருக்கலாமே தவிர ஒரு நாள் கூட நீ வந்து நீ கரெக்டாக எந்திரிக்கணும், கரெக்டாக ஷூட்டிங் போகணும், கரெக்டாக சொன்னது. அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேரோட பிரபலங்களோட பையனுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்களாம் உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் கேட்டிருக்காங்களா சார்? ஒரு பையனை எப்படிப்பா இவ்வளோ தூரம் போராடி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்களா சார்? இல்லை அதெல்லாம் வந்து பாராட்டியிருக்காங்க. நீ கொண்டாந்துட்டேயான்னு சொல்லுவாங்களே தவிர சார், அது இன்னொன்று நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, முன்னையே எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் சார். அதில் ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை தான் எல்லாமே, நம்பிக்கை தான். அவர் கொண்டாடணும் அப்படின்னு நினச்ச உன்னையே அவர் இந்த இடத்துக்கு கொண்டாடணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடுறோம். நடிகனா வர வேணான்னு நினச்சோம், நடிகனா வரணும்னு நினச்ச உடனே இந்த இடத்துக்கு கொண்டாடணும். அதை எப்படி கொண்டாடுறது? டப்புன்னு கொண்டாந்துட முடியும். அதுதான் அது. ஸ்டெடியாக வந்தோம்னா அந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறோம்ல, அது கரெக்டாக இருக்கும். டப்புன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய டைரக்டர் படம், அந்த படம் பெருசாக ஓடிடும், அதுக்கப்புறம் படம் இருக்காது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம படம் பண்ணணும். அடுத்த படம் அங்கே தான் மாட்டிக்கிறோம். இப்போ இப்படி போனோம்னா சின்ன டைரக்டர், அதை விட பெட்டர் டைரக்டர் போனால் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. முதல்ல 50% கொடுக்குறோம், 60% கொடுக்குறோம், 65 கொடுக்குறோம், 75 கொடுக்குறோம், 80 கொடுக்குறோம். அப்படி போனால் அது கரெக்ட் கிராஃபாக இருக்கும் ஒருத்தருடைய லைஃப். அப்படி தான் போகணும். அப்படி போனோம்னா தான் நம்ம கூட அந்த சக்ஸஸை என்ஜாய் பண்ண முடியும், லைஃப்பை என்ஜாய் பண்ண. அண்ட் ஃபைனல் கொஸ்டினாக வந்து அந்த உங்களோட படைப்பை பார்த்து நாங்கள் நிறைய வியந்திருக்கோம் சார். இப்போ இருக்க ஹீரோஸை வச்சு உங்களோட ஸ்டோரியை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தர் எடுத்து எஸ்சிசி சார் அவர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா எந்த நடிகராக இருப்பார், என்ன காரணமாக இருக்கும் சார்? இப்போ நிறைய படங்கள் இருக்குது. சாட்சின்னு ஒரு படம் இருக்குது, நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் இருக்குது. சாட்சி இல்லை, எந்த ஹீரோ வேணாலும் கமர்ஷியல் ஹீரோஸ் பண்ணலாம். அது ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் சப்ஜெக்ட். என்னுடைய கதைகள் எல்லாமே யூனிவர்ஸ் சார். ஒரு சட்டமுறையிலேருந்து எடுத்துக்கங்க, தமிழில் ஒரு படம் ஹிட் ஆகுது, கன்னடத்துக்கு போனால் ஹிட் ஆகுது, தெலுங்குக்கு போனால் ஹிட் ஆகுது, ஹிந்திக்கு போனால் ஹிட் ஆகுது. மீனிங் என்ன? சப்ஜெக்ட் யூனிவர்ஸாக இருக்கணும். எல்லாரும் எல்லா இது ஸ்டேட்டுக்கும் ஒத்துக்கிறணும், எல்லா மக்களுக்கும் ஒத்து போகணும். அது யூனிவர்ஸ் சப்ஜெக்டாக இருந்தால் தான். அப்படி ஒரு நேட்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்து படம் கதை அப்படின்னா அது தமிழ்நாட்டு ஸ்டைலில் நம்ம பண்ணியிருப்போம். அது கர்நாடகத்துக்கு போகும்போது ஒத்துக்குமா, தெலுங்கு போகும்போது ஒத்துக்குமா, ஹிந்திக்கு போகும்போது ஒத்துக்குமா? அப்படி என்னுடைய பல படங்கள், அதனால தான் முதல்ல ஒரு 10 படங்கள் அத்தனை லாங்குவேஜ்லேயும் ஹிட் ஆனது காரணமே அது. தமிழில் பண்ணுவேன், இன்னும் தெலுங்கு பண்ணுவேன், கன்னடம் பண்ணுவேன், ஹிந்திக்கு போவேன், அத்தனையில் ஹிட் கொடுத்துட்டு இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம படம் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு நம்ம சப்ஜெக்ட் என்ன டைலாக்னு தெரியும், என்ன சீன்னு தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் பிக்சர், 2வது படம், 3வது படம் நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். முதல்ல போகும்போது ஹிந்தி சுத்தமாக தெரியாது, முதல்ல தெலுங்கு போகும்போது சுத்தமாக தெரியாது,
ஆனால் என்னென்னா இங்கே போன உடனே ஐயோ ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த படம் கேட்குறாங்களே, எனக்கு கற்றுக்கிறணும் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு இது வரும்ல, கற்றுக்கிறணும். ஃபஸ்ட்டு படத்துக்கு யாரோ ஒரு அசோசியேட்டை நம்ம டிபெண்ட் பண்ணுறோம், எல்லா படத்துக்கும் டிபெண்ட் பண்ணால் கேவலமாக இருக்குங்களா, அசிங்கமாக இருக்குங்களா. ரெண்டாவது படம் நம்ம தான் டயலாக்கு விட்டுட்டா ஒரு அசோசியேட் கட்டு சொல்லணும் சார், லாங்குவேஜ் தெரியலன்னா. அப்போது நம்ம எதுக்கு டைரக்ட், நமக்கே அசிங்கமாக இருக்குங்களா. ஸோ அதுக்காகவே ரெண்டாவது படம்லாம் நம்ம அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும், நம்ம தான் கற்று சொல்லணும். அந்த 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 இது இருந்துச்சுனாவே கற்றுக்கலாம். இப்போது அந்த கடைசி அந்த யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்? அதுதான், நான் யார் வேணாலும் நடிக்கலாம் சார், யாரை சூஸ் பண்ணலாம்லாம் சொல்ல முடியாது. சாட்சி எடுத்துக்கங்களேன், அஜித்துக்கு சூட் ஆகும், விஜய்க்கு சூட் ஆகும். இல்லை முதல்ல விஜய் சார், அப்புறம் யாராவது ஏதாவது இப்படி கூட சொல்லுவாங்க. விஜய்க்கு சூட் ஆகும், அஜித்துக்கு சூட் ஆகும், வேற யார், சூர்யாவுக்கு சூட் ஆகும். அதே போல் நீதிக்கு தண்டனை நயன்தாராவுக்கு சூட் ஆகும், சமந்தாவுக்கு சூட் ஆகும். இப்படி நிறைய இருக்குது. நிலவே மலரே, வசந்தராகம், நான் சேவ் மனிதன், நிறைய